وقال الله تعالى عز وجل في القرآن يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بسم الله. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால நீண்ட ஒரு இடைவெளி, அது மாதிரி ஒரு வாரத்திற்கு மேல ஆயிடுச்சு நம்மளுடைய வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் கேப் விட்டதுனால வருகை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி, அவனை பற்றி, அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அஹ், இந்த வாரத்தினுடைய பாடமாக மலக்குமார்களுடைய பணிகளும் பெயர்களும் அப்படிங்கிற ஒரு பாடம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில கடந்த வகுப்புல சில பணிகள் சார்ந்த சில மலக்குகளை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அவங்களுடைய பெயர் கூறப்பட்டிருக்கப்பட்டாது, அவங்களுடைய பெயர்கள் கூறப்பட்டிருக்காது. அவங்களுடைய பணிகளை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லப்படுகின்ற சில மலக்குமார்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், கடந்த வகுப்புல படிச்சோம். அதானே? அதான் நம்ம கடைசியில படிச்சோம். பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஓகே. அப்ப கடந்த வகுப்புல மலக்குமார்களை குறித்த நம்பிக்கை பாடத்துல மலக்குமாருடைய பணிகள் சார்ந்த விஷயங்கள், பெயர்கள் கூறப்பட்டிருக்காவிட்டாலும் அவங்களுடைய பணிகள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கும். என்னென்ன பணிகளுக்காக வேண்டி என்னென்ன மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தான ஒரு பாடத்தை மனுஷங்க படிச்சோம். பொதுவாக மலக்குமார்களை பற்றி படிப்பதை குறித்து பார்க்கிற பொழுது மலக்குமார்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்கிறது. எப்படி அல்லாஹ் தாலா மனிதர்களை இங்கே படைத்திருக்கிறானோ, இந்த பூமியில மனிதர்களை பல தேசங்கள், பல பகுதி, பல கிராமங்கள், பல நாடுகள், இப்படி போன்ற இடங்கள்ல மனிதர்களை அல்லாஹ் தாலா படைத்தது போன்று எப்படி மனிதர்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்கிறதோ அதுபோல மலக்குமார்களுக்கும் தனி உலகம் இருக்கிறது. அவர்களை குறித்து பார்க்கிற பொழுது நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். மலக்குமார்களுடைய எண்ணிக்கை குறித்து படிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தில் ஒரு இடத்துல மலக்குமார்கள் தொழக்கூடிய இடத்தை பார்த்தாங்க. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பைத்துல் மஅமூர் சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன செய்வாங்க, வந்துட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த இடத்துல தொழுவார்கள் அப்படின்னா, அப்ப கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு மலக்குமார்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்துவிட்டு செல்லுவார்கள் அப்படிங்கும் பொழுது, அப்ப அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கிறது. இன்னும் சில ஹதீசுகளை பார்க்கிற பொழுது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திகளை வாங்கி கொண்டு அதை தன்னுடைய வானவர்களிடத்துல, தன்னுடைய தோழர்களிடத்துல ஜிப்ரீல் என்ன செய்வாங்க, பேசிக் கொள்வார்கள். அதை ஷைத்தான் என்ன செய்வான், ஒட்டு கேட்பான். அப்போது நட்சத்திரங்களை கொண்டு அவன் ஷைத்தான் விரட்டப்படுவான் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸுகளை படிக்கிறோம். அப்ப அவர்கள் செய்திகளை பரிமாறி கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகளும், இந்த பைத்துல் மஅமூர் சொல்லக்கூடிய இந்த வானவர்கள் தொழக்கூடிய அந்த இடம் வச்சு குறிப்பிட்டு பார்க்கிற பொழுது மலக்குமார்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்கிறது. அப்ப அவர்களை பற்றி படிப்பதாக இருந்தால் படித்துக் கொண்டே போகலாம். நாம நிறைய விஷயங்கள் அவர்களை குறித்து இருக்கிறது. அப்ப அவர்களை குறித்தான ஒரு ஒரு அடிப்படை நம்பிக்கை விஷயங்கள், அவர்கள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய படைப்பு என்ன, அவர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய பணிகள் என்ன, அவருடைய பெயர்கள் என்ன, இது போன்ற ஒரு அடிப்படை விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடைய அடிப்படை அம்சமாக இருக்கிறது. அப்ப அந்த வரிசையில் நம்ம படிச்சுட்டு வர்றோம். அப்ப அவங்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்குது. அவங்கள படிக்க ஆரம்பிச்சா படிச்சுக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ள இருக்குது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் நம்ம தேடி பார்க்கிற பொழுது இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா வானவர்களை படைத்திருக்கிறானா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது நம்ம எல்லாம் படிச்சிருக்கிற யா அய்யுஹல்லதீன கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரத்து அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யு'மரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப கடுமையா இருப்பாங்க. அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு என்ன ஏவப்படுகிறதோ அப்படியே அதை ஏற்று நடக்கக்கூடியவர்களா.
அந்த விஷயத்துல கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, மாறு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி? அவர்களுக்கு என்ன கட்டளை அங்க பிறப்பிக்கப்படுகிறதோ, என்ன கட்டளை அவர்களுக்கு பிறப்பிக்கப்படுகிறதோ, அந்த கட்டளை அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, மயஃபஅலூன மா யு'மரூன், அவர்களுக்கு ஏவப்படுகின்ற அந்த கட்டளையில் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க அவர்கள், மீற மாட்டார்கள். அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா வானவர்களை குறித்து குர்ஆனிலும், ஹதீஸிலும் சிலாகித்து சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்குதாம். படிக்க ஆரம்பிச்சா படிச்சுக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை தான் அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கிறான். வானவர்களை படைத்திருக்கிறான். அப்ப அதுல வந்து ஒரு முஸ்லிம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை அம்சங்கள் இதெல்லாம். அப்ப அது நம்ம வந்து ரொம்ப தெரியலாட்டாலும் கூட ஓரளவுக்கு அடிப்படையாக ஒரு முஸ்லிம் என்றால் எதை மலக்குமார்களை குறித்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றியான ஒரு அடிப்படை அம்சங்களை நாம் நினைச்சிருக்கிறோம். தெரிந்து வைத்திருக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில தான் நாம் நினைச்சிருக்கிறோம். அந்த வரிசையாக இந்த பாடத்தை நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த வரிசையில கடந்த வகுப்புல வந்து மலக்குமாருடைய பணிகள் சொல்லி சில விஷயத்த நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அதுல ஒரு சில மலக்குமார்களுடைய பணிகள மட்டும் நான் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்முடைய பாடத்துக்கு நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் போவோம். முதலாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது வத்தாரியாத்தி தர்வா, அதே ஃபல் முகஸ்ஸிமாத்தி அம்ரா, அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் நிர்வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கிறான், நியமித்திருக்கிறான். அவர்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சில பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய அஹ், சில பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அது பூமியினுடைய எந்த ஒரு அம்சமாக இருக்கலாம். பூமியினுடைய பொறுப்பாக இருக்கலாம். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களுடைய பொறுப்பாக இருக்கலாம். இன்னும் பிற எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே போகலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பூமியில நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மலக்குல் ஜிபால், மலைகளை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. வஹியை கொண்டு வரக்கூடிய மலக்கு இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு மனிதர்களுடைய முன்னும் பின்னும் செல்லக்கூடிய, இடது வலதும் செல்லக்கூடிய மலக்குமார் இருக்கிறாங்க. இப்படி பொறுப்புகளை கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தை நினைச்சாங்க அந்த நிர்வகிக்கக்கூடிய மலக்குகளும் இருக்கிறாங்க. மனிதர்களை கண்காணிக்கக்கூடிய மலக்குகள் இப்படி எல்லாம் உள்ள அடங்கிடும். அப்போ இப்படி பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய மலக்குகளும் இருக்கிறாங்க. அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம நிச்சயம் பார்ப்போம். அதுல முதலாவது என்ன? மனிதர்களுடைய செயல்பாடுகளை பிரித்து எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கிறோம். கடந்த வகுப்புல நான் சொல்லியிருந்தேன். நிறைய இடத்துல வந்து இந்த கிராமன், காத்திபன், ரகீப், அதீதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது பேரு கிடையாது. இது பணி சார்ந்த மலக்குகள் அவர்கள் எல்லாம். பணி சார்ந்த மலக்குமார்கள்னா எப்படின்னா, அது பணி சார்ந்தது தான். அது பேர் சார்ந்தது கிடையாது. ஓகேவா? பெயர் சார்ந்ததாக இருந்தால், அங்க அவருடைய பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே பெயர்கள் என்ன செய்யப்படல? குறிப்பிடப்படல. அங்க வந்து பணிகள் சார்ந்தது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிராமன், காத்திபன். கிராமன்னா சங்கியமிக்கவர்கள். காத்திபன் எழுத்தாளர்கள். அவர் ரகீப் அப்படின்னா கண்காணித்து, அத்தீதுன்னு எழுதக்கூடியவங்க. அப்ப கண்காணித்து எழுத இப்படித்தான் அங்கு வசனங்களை படிக்கிற பொழுது அதனுடைய நேரடி அர்த்தம் இப்படித்தான். ஆனா நம் மக்கள்ல சிலர் நினைச்சுட்டாங்க அது பெயர் சார்ந்த வழக்காக குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஓகேவா? அப்போ இது முதல்ல மனிதர்களுடைய செயல்பாடுகளை பிரித்து எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அது நிறைய அம்சங்கள பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மனிதனுடைய இடது வலது புறத்திலும், இடது புறத்திலும் 2 மலக்கு இருக்கிறாங்க. வலது புறத்தில் இருக்கக்கூடிய மலக்கு நன்மை எழுதுவாங்க. இடது புறத்தில் இருக்கக்கூடிய மலக்கு என்ன செய்வாங்க? தீமை எழுதுவாங்க. இது ஒரு அம்சம். அப்போ இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு ரீகால்க்காக வேண்டியது. ஓகேவா? அதேபடி ஒவ்வொரு ஜும்மா நாளிலும் அந்த ஜும்மா நடக்கக்கூடிய பிரசங்கம் நடக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய வாசல்கள்ல ஒவ்வொரு வாசல்களும் 2 மலக்குமார் என்ன செய்வாங்க? மனிதனுடைய வருகை என்ன செய்வாங்க? பதிவு செய்வாங்க. அதே மாரி நன்மையான காரியங்கள். இப்ப மாஷா அல்லாஹ் நம்மல்லாம் இந்த வகுப்புல கலந்திருக்கிறோம். இதுக்கு நமக்கு நன்மை உண்டு. இப்ப இந்த மாரி நன்மையான காரியங்கள் அல்லாஹ்வை பற்றியும், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி எங்க பேசப்படுகிறதோ, அப்படி பேசப்படுகிற அந்த இடங்கள்ல வந்து மலக்குமார் என்ன செய்வாங்க? வந்து இருப்பாங்க. நமக்கு சாட்சி சொல்பவர்களாக, நம்முடைய அந்த வருகையை பதிவு செய்யக்கூடியவர்களாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் மனிதர்களுடைய அந்த செயற்பாடுகளை அ ந குறித்து எழுதக்கூடிய
அவர்களை குறித்து தங்களுடைய ஏடுகள் எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இதெல்லாம் மனிதர்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். வலது, இடது, சில நேரங்கள்ல மனுஷனுக்கு முன்னாடியும், பின்னாடியும் அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு முன்னாடியும், பின்னாடி நம்ம நினைச்சிருக்கிறோம் மலக்குமார்களே ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்படி சில இடங்கள்ல குர்ஆன்ல அ அவர்களை குறித்து பேசப்படுகின்ற அந்த வசனங்களை நம்மால பார்க்க முடிகிறது. அப்ப இதெல்லாம் மனிதர்களுடைய செயல்பாடுகளை பிரித்து எழுதக்கூடிய அல்லது அவர்களுக்காக வேண்டியே மலக்குமார்களை பொறுப்பு சாட்டியிருக்கிறான். அப்ப இப்படியும் சில மலக்குமார் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதனுடைய அந்த ஃபவாயிது பலன் என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு மனிதர்களுக்கு வந்து மனிதர்களை கண்காணிக்கக்கூடிய, மனிதர்களுடைய செயல்பாடுகளை பிரித்து எழுதக்கூடிய அளவுக்கு ஏன் மலக்குமார்கள் இப்படி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை பற்றி பார்க்கிற பொழுது, உண்மையிலே அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மீது அல்லாஹ் கருணை புரிந்திருக்கிறான். பெரிய ஒரு விஷயம். ஒரு முஃமினை பொறுத்தவரைக்கு, அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான்னு நம்பிக்கையோட தான் எல்லா நேரமும் செயல்படுவோம். ஆனால் சில நேரங்கள்ல அந்த சிந்தை நமக்கு என்ன செஞ்சிரும் மறந்துரும். பாவங்கள் செய்கிற பொழுது, அ மாறு செய்கிற பொழுது நம்ம நினைச்சு அல்லாஹ் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சிந்தை நமக்கு மறந்துரும். அப்ப இந்த அது அது இன்னும் அது இன்னும் நம்பிக்கை வரணும். இன்னும் பாவங்கள் செய்கிற பொழுது பயம் பயம் வரணும். பாவம் செய்யக்கூடாது என்ற அச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இப்படிப்பட்ட மலக்குமார்களை நமக்கு அல்லாஹ் பொறுப்பு சாட்டியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா பாருங்க எப்படி மனிதர்கள கண்காணிக்கிறான் பாருங்க. இவைகள் இல்லாவிட்டாலும் கூட, இந்த மலக்குமார்கள் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா நம்மள கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இருந்தாலும் கூட மனிதர்கள வந்து நேரான வழியில, தவறான வழியில போயிறக்கூடாது. அச்ச உணர்வோடு செயல்பட வேண்டும்ங்கிற அடிப்படையில மனிதர்களுக்கு அல்லாஹ் கருணை புரிந்ததனுடைய அடிப்படையில் தான் இந்த மாரி மலக்குமார்களை மனிதர்களுக்கு பொறுப்பு சாட்டியிருக்கிறான். அப்ப இந்த அச்ச உணர்வோடு நம்ம என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். வெறுமனையாக படிப்பினுடைய நோக்கம் கிடையாது. மலக்குமார்கள் குறித்து படித்தோம். அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நமக்கு பொறுப்பு சாட்டியிருக்கிறாங்க. நம்மளோடு இருக்கிறாங்க என்பதை பற்றி நாம் படிக்கிறோம். படிப்பதனுடைய படிச்சுட்டு அத புக்ஸ்ல நோட்ல எழுதி வைத்தால் மட்டும் இந்த படிப்பு, இந்த கல்வி நமக்கு பயன் குடுத்துருமா? இல்ல. அவர்கள் அந்த அல்லாஹ்வின் மீது நமக்குள்ள ஒரு அந்த என்ன சொல்றது? ஒரு அச்சமும், அவன் மீது உள்ள ஒரு நெருக்கமும், ஒரு அன்பு ஏற்படணுங்கிறதுக்கு தான் நாம் படிக்கிறோம் இத. கல்வி என்பது அப்படித்தான். ஏன் கல்வி இவ்வளவு தூரம் படிக்க வ வலியுறுத்துறான் காரணம் என்ன? இப்படி படிக்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் மேல் நேசமும், ஒரு அச்சம் நமக்கு என்ன செய்யும்? வரும். அல்லாஹ் எப்படி நமக்கு நம்ம மீது ஒரு அருள் பொழிந்திருக்கிறான் என்பதை பற்றி அந்த அந்த சிந்தை நமக்கு என்ன செய்யும்? வரும். அப்ப இப்படியெல்லாம் மலக்குமார்கள் நம்மோடு நமக்கு தெரியாது. நம்மளோடு தான் மலக்கு இருந்து கொண்டே இருப்பாங்க. நமக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் அவங்க தான் என்ன செய்றாங்க? கொண்டு வர்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும். இல்ல அப்படி சொன்னா உண்மையிலேயே நம்ம வழிகெட்டு போகக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு சுலபமா நமக்கு ஈஸியான முறை, இலகுவான முறையில கிடைக்கக்கூடிய அம்சம் இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதை பற்றி படிக்கிற பொழுது, இவர்களை தெரிந்து கொள்கிற பொழுது ஒரு அச்சமும், ஒரு அன்பு என்ன செய்யும்? அல்லாஹ்வின் மீது ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாம் படிக்கிறோம். ஓகேவா? அப்ப மலக்குமார்களை கொண்டு மனிதர்களை நிர்வகிக்கிறான். இது முதல் அம்சம். மலக்குமார்களை கொண்டு மனிதர்களை எல்லாம் நினைச்சான் நிர்வகிக்கிறான். நிறைய அம்சங்களை பார்க்கலாம். நம்மோடு எப்போதும் நல்லா இருப்பான். இப்ப அடுத்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் வீட்டுக்கு வருவாங்க. பரக்கத்து வீடுகள் வரக்கூடிய மலக்குமார்கள். பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள். இது மனிதனுக்கு மலக்குள்ள தொடர்பு தான் இது. யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? ஒரு நாள் இரவுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹிய கொண்டு வரவே இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹிய கொண்டு வரவே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கி யோசிக்கிறாங்க. ஏன் மலக்கு நம்மிடத்துல, ஏன் ஜிப்ரீல் நம்மிடத்துல வரலன்னு சொல்லி ஒரே ஆதங்கம் அவங்களுக்கு. ஒரு நாள் வெளிய போயிட்டு இருக்கும்போது சப்தம் கேட்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்தோனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, "ஏன் ஜிப்ரீல் எதற்காக வேண்டி நீங்கள் என்னிடத்தில் வரவில்லைன்னு?" கேட்கிற பொழுது, அப்போ அந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, "இல்ல. நாய்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும், உருவப்படங்கள் இருக்கிற வீடுகளுக்கும் நாங்க நிச்சயம் பண்ணாங்க வரமாட்டோம்" அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வீட்ல ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு. அப்போ அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அது வீட்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க அத விளையாட்டுக்காக வேண்டி வச்சிருந்தாங்க. அப்ப நபி அவர்கள் நேரா போய் அந்த அந்த நாய்க்குட்டிய எடுத்து வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் போட்டதுக்கு அப்புறம் தான் மலக்குமார் அவரிடத்தில் வந்தாருங்கிற செய்தியும் ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. அப்ப இங்க இந்த ஹதீஸின் மூலமாக என்ன அப்படின்னா 2 விஷயம் தெரிய வருது. ஒண்ணு என்ன? நாய்களோ, உருவப்படங்களோ இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. மலக்குமார்கள் வரமாட்டாங்க.
இன்னொன்னு வீடுகளுக்கு மலக்குமார்கள் வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. எதற்காண்டி வர்றாங்க? பரக்கத்து கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள். உண்மையிலே இது பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி இல்லாதனுடைய காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுகள் இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறாங்க. காரு, பங்களா, வீடு பாத்தீங்க சொன்னா ஹைஃபை தான் இருக்குது. எந்த ஒரு குறைவும் கிடையாது. உணவு ரீதியான விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதி விஷயமாக இருக்கட்டும், வசதிகளாக இருக்கட்டும், எல்லாத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிறைய இது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆனா இருந்தாலும் கூட ஒரு மன நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. ஒரு மன மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. எப்போது பார்த்தாலும் வீடுகள்ல ஒரு சண்டையும், அல்லது வீடு ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு மயான ஒரு இடமாகவும், ஒரு மயான பூமியாகவும் அப்படியே பார்க்க முடிகிற இன்னைக்கு வீடுகள்ல பார்க்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? என்ன குடுத்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்குது. ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள ஊசலாட்டம். எல்லாம் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் இருக்குது. என்ன வசதியில என்ன குறைவு நமக்கு? எல்லாம் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். நல்லா சம்பாதிக்கிறாங்க வீட்ல. அதே போல ஏதாவது உங்களுக்கு தேவைகள்னு சொன்னா உடனே போய் நீங்க வாங்கிட்டு வரலாம். ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க, உடனே சமைச்சு சாப்பிடலாம். எல்லாமே இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் கூட மனதுல ஒரு வகையான ஒரு கஷ்டமும், சங்கடம் நிறைஞ்சுகிட்டே இருக்கும். இருந்துகிட்டு அது என்ன காரணம்? என்னைக்கு நம்ம யோசிச்சிருக்கிறோமா அத? என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா நம்ம? நம்ம சிந்திச்சதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் நம்முடைய வீடுகளுக்கு வருவதில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மலக்குமார்கள் வரக்கூடிய வீடாக நாம் வைக்கவில்லை. நம்முடைய வீட்டை அப்படி வைக்கவில்லை. அப்ப என்ன? மலக்குமார் வருகிற பொழுது, அந்த வீட்டை மலக்குமார்களை வரவேற்கக்கூடிய வீடாகத்தான் அதை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். மலக்குமார்கள் வரக்கூடிய வீடாக அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த மலக்கு என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டாங்க. உதாரணத்துக்கு நாய்கள். பொதுவாக நாய்கள் இருக்கிற வீடுகள் என்ன செய்ய மாட்டாங்க? மலக்குமார் வரமாட்டாங்க. அதனால முஸ்லிம்கள் பெரும்பான்மையான முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நாய்கள் வளர்க்க மாட்டாங்க. நாய்கள வந்து ஒரு இன்னைக்கு வெளி உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ல பிராணியாக இத வளர்ப்பாங்க. நாய்கள வளர்ப்பாங்க. அது விதவிதமான நாய்கள், விலை உயர்ந்த நாய்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. வளர்க்கக்கூடிய அது அது அவங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு என்டர்டெயின்மென்ட்டா அது ஒரு ஜாலிக்கு வளர்ப்பாங்க. ஆனா முஸ்லிம்கள் அதிகமான மக்கள். முஸ்லிம்களும் வளர்க்குறாங்க. வளர்க்குறாங்க. ஆனா அதிகமான முஸ்லிம் என்ன செய்ய மாட்டாங்க? வளர்க்க மாட்டாங்க. அது ஒரு செல்ல பிராணியாக வீட்டு நடு வீட்ல, பெட்ல, சோஃபால அத அப்படி போட்டுலாம் என்ன செய்ய மாட்டாங்க? வளர்க்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மார்க்கம் தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் வளர்க்கிறாரு சொன்னா, அவர் ஒரு பாதுகாப்புக்காண்டி என்ன செய்வார்? வளர்ப்பார். ஏன்னா அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டுச்சு. தோட்டங்கள்ல, அதே மாரி இந்த மாரி தானியங்கள், அதே மாரி வீடுகளுக்கு திருடர்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்தால், நாய் வளர்க்கிறது தப்பு கிடையாது. அதுவும் முன்னாடி இல்ல, பின்னாடி என்ன செய்யணும்? வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்கம் நமக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாரி நாய்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? மலக்குமார் வரமாட்டாங்க. அதனால தான் முஸ்லிம்கள் பெரும்பான்மை மக்கள் நாய நிச்சயமா வளர்க்க மாட்டாங்க. இப்ப நம்ம வகுப்புல கலந்திருக்கிறவங்க வீட்ல யார்ட்டயும் நாய் கிடையாது தானே? இல்ல கிடையாது. ஜெகத். கிடையாது. நாய் கிடையாது. ஓகே, ஓகே. அப்போ இந்த அதே 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 நேரத்துல வந்து உருவப்படங்கள். உருவப்படங்கள் இருக்கிற வீடுகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? மலக்குமார்கள் வரமாட்டாங்க. உருவப்படங்கள் யாருடைய உருவப்படமாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய உருவப்படத்தையோ, போட்டோக்குள்ள ஃப்ரேம் பண்ணி நீங்க வந்து வீட்ல வைக்கிறது, அல்லது பொதுவான ஏதாவது ஒரு போட்டோக்களையோ அல்லது இத வச்சு அழகுபடுத்துறது. இது போன்ற உருவப்படங்கள் வீடுகள்ல இருந்தாலும் கூட யாரும் வரமாட்டாங்க. மலக்குமார் வரமாட்டாங்க. இப்போ வீட்டுக்கு பரக்கத்து கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த 2 அம்சங்கள் முதல்ல தவிர்க்கப்பட வேண்டும். என்னது? நாய்களும் தவிர்க்கப்பட வேண்டும். உருவப்படங்களும் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து என்ன? அடுத்து பாருங்களேன். இன்னொன்னு மலக்குமார்கள வரவேற்கக்கூடிய வீடாக இருக்கணும். சுத்தமா இருக்கணும். ஷைத்தானுடைய எந்த ஒரு அ செயல்களோ, அ ஷைத்தானுடைய அந்த செயல்களை தூண்டக்கூடிய எந்த மாரியான ஒரு இதுவும் என்ன செய்யக்கூடாது? வீடுகள் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, சில வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ டிவி இன்னைக்கு பெரிய ஷைத்தான் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம வீட்ல. நம்ம வீடுகள்ல பார்க்குறோம். சினிமாக்கள், ஆ பாட்டு, இது போன்ற விஷயங்கள இன்னைக்கு வீடுகள்ல சர்வசாதாரணமாக போடுவத பார்க்க முடிகிறது. பார்க்குறோமா இல்லையா? அப்ப இந்த மாரி ஷைத்தானுடைய அந்த செயல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, அங்க என்ன செய்ய மாட்டாங்க? மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ஓகேவா? ஒண்ணு சுத்தமா இருக்கணும் வீடு.
ஷைத்தானுடைய அந்த அதாவது மார்க்கத்துக்கு முரணான ஷைத்தானுடைய அப்படின்னு சொன்னா மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் எதுவும் எங்க வீட்டுல என்ன செய்யக்கூடாது, நிகழக்கூடாது. ஓகேவா? அப்படி இருக்கிற பொழுது அங்கேயும் யாரும் வரமாட்டாங்க, விளக்குமாறு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் விளக்குமார்கள் வீடுகளுக்கு வருவாங்க, பரக்கத்தை கொண்டு வருவாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கும் மனிதர்களுக்குள்ள அந்த தொடர்பு பாருங்களேன். மலக்குமார்களுக்கும் மனிதர்களுக்குள்ள அந்த நெருக்கத்தை இதன் மூலம் பார்க்க முடிகிறது. அப்ப பரக்கத்தையும் கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த பரக்கத்து வேணும்னா நம்ம இப்படி வச்சு நம்மளுடைய வீட்டை இப்படி சுத்தமாகவும் மார்க்க அடிப்படையில வச்சிருந்தா மட்டும்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி நம்ம இப்படி பார்க்க முடியும். இப்ப நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓகேவா? அப்ப இப்படியும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்ப இதுவும் மலக்குமார்கள் வந்து மனிதர்களுடைய அந்த செயல்களை வந்து பொறுப்பு வகிக்கக்கூடிய மலக்களும் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் மனிதனுக்கும் மலக்குக்குள்ள தொடர்பை படுத்தி நம்ம பார்க்க முடிகிறது. அதுபோல அதையும் பாருங்களேன், மனிதனுடைய பிறப்புல இருந்து மனிதனுடைய இறப்பு வரைக்கும் பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். மனிதன் பிறக்கிற பொழுதும் தாயினுடைய கருவறையில அவன் கருத்தரித்த அந்த நாளிலிருந்தும் அவன் வளர்ந்து அந்த சிசு குழந்தையாக மாறி தாயினுடைய அந்த வயிற்றிலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் மலக்குமார்கள் அவர்களோடு இருந்து ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு உடலுடைய அசைவுகளையும் அல்லாவிடத்துல சொல்லி 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 பக்குவமாக பாதுகாத்து நினைச்சாங்க அந்த குழந்தை வெளியே வருகிறது. அப்போ கருவிலே பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அடுத்து பாருங்க, சரி ஓகே, பிறந்துருச்சு. பிறந்திலிருந்து மனிதன் மரணிக்கிற வரைக்கும் அவனோடு ஒரு மலக்கு இருந்து கொண்டே இருப்பான். அவனை பாதுகாக்கக்கூடிய மலக்கு, அவனுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் விஷயங்கள்ல பொறுப்பு எழுதி காட்டக்கூடிய மலக்குகள் இருந்து கொண்டே இருப்பான். அது மட்டுமா, அடுத்து பாருங்களேன், மனுஷன் மவுத் ஆயிட்டான். மவுத்தாகிற பொழுது கூட பாருங்களேன், அல்லாஹ் தஆலா 2 வகையான மலக்கு வைத்திருக்கிறான். மலக்குள் மவுத்துகள்ல 2 வகையான மலக்கு வைத்திருக்கிறான். ஒன்று என்ன? நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு, கெட்ட உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு, கெட்ட உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. அடுத்து அதுலயும் பாருங்களேன், நல்ல உயிராக இருந்தால் நல்ல ஒரு உயிராக இருந்தால் அந்த வானவர்கள் எப்படி வருவார்கள், எப்படி உயிரை கைப்பற்றுவார்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும் தானே? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்துல கெட்ட உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எப்படி வருவாங்க, என்ன மாதிரி தோட்டத்துல வருவாங்க, எப்படி அந்த உயிர் பறிக்கப்படும் என்பதை குறித்து நமக்கு தெரியும். அதாவது நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நல்லவர் வந்து அவருடைய ரூஹ் வந்து இந்த உலகத்தை விட்டு போகுது அப்படின்னா, தூரத்தில் அழகான நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஒரு மலக்கு என்ன செய்வாங்க, வந்து உட்கார்ந்துருவாங்க. அவர் நல்ல இபாதத்துசாரியாக இருந்தால், வணக்க வழிபாடுகளே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவராக இருந்தால், அவருக்கு அந்த மலக்குமாருடைய அந்த வருகை அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அவர் சந்தோஷமாக அதை வரவேற்க ஆரம்பித்து விடுவார். அப்ப அந்த மலக்கு என்ன செய்வாங்க, பக்கத்துல வருவாங்க. அழகான தோற்றமுடையவர், கையில ஒரு நறுமணம் வீசக்கூடிய ஒரு வெள்ளை நிற துணி என்ன செய்வாங்க, வச்சிருப்பாங்க. அந்த மலக்கு அப்படியே பக்கத்துல வருவாங்க. வந்திருக்கும் பொழுது அந்த மலக்கு வந்து அந்த மனுஷன் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஏ ஐயுத்துஹன் நஃப்ஸ், அந்த நஃப்ஸ்ட்ட என்ன செய்வாங்க, அழகான முறையில பேசுவாங்க. முத்துமஇன்னா, சாந்தி அடைந்த ஆத்மாவே இருஜிஇ அப்படி கூப்பிடுவாங்க, வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப அது நல்ல உயிராக இருந்தால், நல்ல மனிதராக இருந்தால் அவர் என்ன செய்வார் சொன்னா, உங்களுக்காக வேண்டிதான் நான் என்ன செஞ்சிருந்தேன், நான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அந்த ரூஹ் அப்படியே மெதுவா என்ன செய்யும், இலகுவான முறையில எந்த ஒரு வலி இல்லாம, வேதனை இல்லாம, கஷ்டம் இல்லாம இலகுவான முறையில் என்ன செய்யப்படும், அந்த ரூஹை கைப்பற்றப்பட்டு அந்த வெள்ளை நிற துணியில் நல்ல மனம் வீசக்கூடிய நறுமணம் வீசக்கூடிய அந்த துணியில வைத்துக் கொண்டு என்ன செய்வாங்க, அந்த மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு போவாங்க. அவர்கள் எடுத்துக்கொண்டு மேல நோக்கி செல்கிற பொழுது ஒவ்வொரு வானத்திலும் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாம் அந்த மலக்கிடத்துல கேட்பார்களா, இது யாருடைய ரூஹ், இவ்வளவு மனமாக இருக்கிறது, இது யாருடைய ரூஹ், இவ்வளவு மனமாக இருக்கிறதே அப்படிமா. அப்போ அந்த உயிரை கைப்பற்றிக் கொண்ட அந்த வானவர் சொல்வார்கள், இல்ல இல்ல, இன்னாருடைய மகன் இன்னாருடைய ரூஹ், இன்னாருடைய மகள் இன்னாருடைய ரூஹ் அப்படின்னு நினைச்சுவாங்க. அழகான முறையில சொல்லுகிற பொழுது அந்த மலக்குமார்கள் எல்லாம் அந்த மலக்கிட்ட சொல்லுவாங்களாம்,
வேகமாக, பத்திரமாக, பாதுகாப்பாக எடுத்து செல்லுங்கள் நினைச்சுவாங்களா? ரொம்ப அக்கறையோடு அந்த மலக்கிட்ட சொல்லுவாங்களாம். இது நல்லவர்களுக்கான ஒரு முறை. கெட்டவராக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் பாவங்களையும் அழிச்சாட்டியங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மட்டுமே செய்து வாழ்ந்த ஒரு ஆத்மாவாக இருந்தால் அவர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் வருகிற தோரணையே வேற மாதிரி இருக்கும். கோரமாக, கொடூரமாக, பயமுறுத்தக்கூடிய, பார்ப்பதற்கு சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கான தோற்றத்தில் நிற்பார்களாம். அவர்களை பார்த்த உடனே இந்த பாவம் செஞ்ச இந்த ஆத்மா என்ன செய்யணும், அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்து விடும். அப்படி தெரிஞ்சு அப்படி என்ன சொல்றது, அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்து விடுவான் அவர்களை பார்த்து. ஏன்னா அவங்க கண்களுக்கு தெரிஞ்சிடும் அது. எப்படி நல்லவர்கள் வழக்குமார்களை காண்பார்கள், அதே மாதிரி கெட்டவர்கள் காண்பார்கள். அப்படி அவருடைய ஆத்மாவெல்லாம் அப்படி அங்கிட்டு அந்த சைடு இந்த சைடு ஓட ஆரம்பித்து விடுமா. அவர்கள் நெருங்கி வர்ற 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 இவர்களுக்கெல்லாம் பயம் அதிகரித்து விட்டு அவர்கள் கூப்பிடுவார்களாம். அது வரமாட்டேன்னு துடிக்குமா. பாவம் செஞ்ச வாழ்க்கை முழுவதும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களை மட்டுமே செய்து கொண்டிருந்த கெட்ட ஆத்மா வெளியே வா அப்படின்னு அழைக்கிற பொழுது என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த ஆத்மா வராதான். அப்படியே அதை நிச்சயமா அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்து விடுமா. உடனே கையில் கெட்ட வாடை அடிக்கக்கூடிய துர்நாற்ற நாம் அவர்களை பார்க்க முடியாது. அவ்வளவு கொடூரமாகவும் கொடுமையான முறையில வேதனை செய்யப்படக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நம்ம வேதனை செய்வான். நல்லா பாதுகாக்கும், நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். அப்போ ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், இறப்புக்கு பிறகு உள்ள சொர்க்கம் நரகம் செல்லுகிற வரைக்கும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, மனிதனோடு இருப்பாங்கிற செய்தியை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இதெல்லாம் மலக்குமார்கள் எப்படி மனிதனோடு இருக்கிறாங்க, இது போன்ற விஷயங்கள் நம்மளால நினைச்சு பார்க்க முடிகிறது. அடுத்து பாருங்களேன், அதனாலதான் மனிதர்களுக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய மலக்குமார்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதனால நான் சொன்னேன், அதெல்லாம் நம்ம மலக்குமார்களை குறித்து பார்க்க ஆரம்பிச்சா இன்னைக்கு முடியாது, படித்துக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய உலகம் அவங்ககிட்ட இருக்குது. சரி, அப்ப மனிதர்களுடைய செயல்பாடுகளை பிரித்து பொறுப்பு வகிக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹ் நிர்வகித்திருக்கிறான். அதுல ஒவ்வொன்றும் பார்க்கலாம். பிறப்பிலிருந்து இறப்பு, இறப்புக்கு பிறகு உள்ள எல்லா அம்சங்களையும் பார்க்கலாம். அதுபோல பணிகள் சார்ந்த சில விஷயங்களை அடுத்து பார்க்கிற பொழுது இன்னும் பாருங்களேன், மனிதர்களுக்காக வேண்டி ஸ்பெஷலாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்குமார்கள், ஸ்பெஷலாக பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்குமார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. அதே போல ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டு நன்மையான காரியங்களை செயல்படக்கூடிய மக்கள் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிற முஸ்லிமுக்கு ஒருவர் உதவி செய்கிற பொழுது, பிறருடைய கஷ்டத்தை போக்குற பொழுது அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய மலக்கு நினைச்சாங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அந்த மனிதர்களை நேசிக்கக்கூடிய மலக்குகள் நினைச்சாங்க இருக்கிறாங்க. இது போன்ற அம்சங்கள் நிறைய நம்ம பார்க்கலாம். அதே போல நாளை மறுமை நாளில் மனிதர்களுக்காக வேண்டி பரிந்து பேசக்கூடிய மலக்குமார்கள், பரிந்துரை ஷஃபாத் செய்யக்கூடிய மலக்குமார்கள். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்றிருந்தால் நாளைக்கு அவருக்கு சொர்க்கம் தான். ஆனா அதை நம்மளால உறுதியாக அனுசிய முடியாது, சொல்ல முடியும். ஏதாவது ஒரு அமல் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நாம் செய்கின்ற அமல் ஏதாவது ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை உறுதியாக நம்மளால சொல்ல முடியுமா கேட்டா யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு சொன்னா அதை விட பெரிய அமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரிந்தால் அதை விட இந்த உலகத்தில் பெரிய அமல் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அமல் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட இந்த மாதிரி எல்லாம் ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் தஆலா நாளைக்கு ஒரு ஷஃபாத்துக்காக வேண்டி மலக்குமார்கள் வைத்திருக்கிறான். எப்படி நபியுடைய ஷஃபாத் நமக்கு அவசியமோ அது போல மலக்குமாருடைய ஷஃபாத் நமக்கு அவசியம். அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா, 53 அத்தியாயத்தினுடைய 26வது வசனம், 53ல 26வது வசனத்துல சொல்லும் பொழுது, நாளை மறுமையில் ஏகத்துவத்தில் இருந்து ஏகத்துவம் அதாவது சரியான அக்கீதாவுல இருந்து
அல்லாவை எப்படி நம்ப வேண்டும் அந்த அடிப்படையில நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் சிலர் பாவம் அத ஷிர்க் அல்லாத அவர்கள் அறியாமல் சிறு சிறு பாவங்கள் செய்திருந்தால் நல்லா விளங்கிக்கோங்க. ஏகத்துவத்துல இருந்து சரியான கொள்கையில இருந்தும் அவர்களை அறியாமல் சில பாவங்களை அவர்கள் செய்திருந்தால் அவர்களுக்காக வேண்டி நாளை மறுமையில் என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் ஷஃபாஅத்து செய்வார்கள். அவர்களுக்கு என்ன செய்வாங்க? சில மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? ஷஃபாஅத் பரிந்துரை செய்வார்கள். அப்படிங்கிற வசனத்தை நாம் இந்த வசனத்தின் மூலமா பார்க்க முடிகிறது. அப்போ ஏகத்துவத்துல இருக்கிறவங்களுக்காக வேண்டியே கண்டிப்பா மலக்குமார் என்ன செய்வாங்க? அது பரிந்து பேசுவாங்க. அப்ப ஏகத்துவத்தை நிலைத்து இருப்பது என்பது பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்ட ஒரு பிரார்த்தனை, யா முக்கல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே ஒருபோது என்னுடைய உள்ளத்தை நீ என்ன செய்யாத, மார்க்கத்திலும் திருப்பி விடாதேன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது இந்த உள்ளம் இருக்குதே, மனுஷனுடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்குன்னா, அல்லாஹ் நினைச்சிருந்தா டப்புன்னு புரட்டி போட்டுருவான் அத. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்பெஷலாக அல்லாஹ்விடத்துல கேட்ட பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனை உள்ளத்துக்குன்னு தனியா கேட்டான். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யக்கூடாது? உள்ளம் என்ன செய்யக்கூடாது? மாறுபட்டு விடக்கூடாது. அப்ப இந்த உள்ளம் சரியான ஓரிரை கொள்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்த நிலையில நம்ம இருக்கிறோம். அது ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? அது நம்ம இடத்துல மாறிவிடக்கூடாது. தடம் புரண்டு விடக்கூடாது. அல்லாஹ்விடத்துல அது கடைசி வரைக்கும் அதே நிலையில இருந்து நம்ம என்ன செய்யணும்? மரணிக்கணும். அல்லாஹ்விடத்துல அதிகமா கேட்கணும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? ஒவ்வொரு இறை தூதர்களும் அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு பிரார்த்தனை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் அப்படியே அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீ அஞ்சிக் கொள்ளுங்க. எந்த அளவுக்கு? ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ் எப்படியெல்லாம் அஞ்ச வேண்டுமோ உண்மையான முறையில் உண்மையான அடிப்படையில் அல்லாஹ்வை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க? அஞ்சிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொல்லுவான், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக அண்டி நீங்க என்ன செய்யாதீங்க? மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம் இது. எப்படிப்பட்ட வசனம் பாருங்களேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லா ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க? அஞ்சிக் கொள்ளுங்க. உண்மையான முஸ்லிம்களாக அண்டு நீங்க என்ன செய்யாதீங்க? மரணித்து விடாதீர்கள். இது எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு பிரார்த்தனை. எப்படி? மூசா நபியாக இருக்கட்டும், யாக்கூப் நபியாக இருக்கட்டும், அவர்களுக்கு பின்னர் யூசுப் நபியாக இருக்கட்டும், எல்லாருமே அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு பெரிய ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இப்ராஹிம் நபிகளுக்கு பின்னாடி வந்த சந்ததியினரா இருக்கட்டும், எல்லாருமே அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு பிரார்த்தனை தான். எங்களை நீ என்ன செய்யாத, முஸ்லிம்களாக அன்றி நீ எங்களை என்ன செய்யாத, மரணித்து விட செய்து விடாதே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அப்போ இந்த கொள்கையில மரணிக்கணும். இதே இது ஏகத்துவத்திலும் அல்லாஹ் சரியான அக்கீதாவுல இருந்து மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். அப்படி யாரு மரணிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாளை மக்ஷருடைய அந்த மைதானத்தில் மலக்குமாருடைய அந்த ஷஃபாத் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். அப்ப இது அவர்களுடைய பணிகள்ல ஒரு பணியாக நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி பாருங்களேன், மறுமையினுடைய அடையாளங்கள்ல மறுமையினுடைய அடையாளங்களிலும் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் வைத்திருக்கிறான். தஜ்ஜால் வருகிற பொழுது தஜ்ஜாலை வரவிடாமல் தஜ்ஜாலை தடுக்கக்கூடியவர்களாக மலக்குமார்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ஜாலை குறித்து நம்ம நம்பிக்கை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம மறுமை நாளுடைய சப்ஜெக்ட் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் கூட தஜ்ஜால் மறுமை அடையாளங்கள் ஒரு அடையாளமா இருக்கிறதுனால அவன் வருவான் வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருடைய நம்பிக்கை அவருடைய ஈமான் நிச்சயம் அவருக்கு நிச்சயம் பலனளிக்கும் என்ற அடிப்படையில நாம் என்ன படித்தோமோ, மலக்குமார்களை குறித்து என்னென்ன விஷயங்களை படிச்சோமோ அதை நம்ம நிச்சயம் சரியான முறையில நம்பிக்கை கொண்டு அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்கள் நம்ம இருக்க வேண்டும். ஓகேவா? அப்ப 2 அடிப்படை முக்கியமான அம்சங்கள். ஒன்று அல்லாஹ்வை நம்புதல், இன்னொன்று மலக்குமார்கள் நம்புதல். ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சுருக்கமான முறையில் மனுஷன் படித்திருக்கிறோம். 3வது அம்சம், இறை நம்பிக்கையினுடைய 3வது அம்சம், ஈமானுடைய கிளைகள்ல முக்கியமான அம்சங்கள்ல 3வது அம்சமாக இருக்கிறதான் வேதங்களை நம்புதல். வேதங்களை நம்புதல். வேதங்களை குறித்து சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால், முதலாவது ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அடிப்படை நம்பிக்கையில ஒன்றுதான் வேதங்களை நம்புதல். வேதங்களை மறுத்தால் அவர் காஃபிராகி விடுவார். நம்ம எப்படி மலக்குமார்கள் வானவர்களை குறித்து பார்த்தோமோ, வானவர்களை குறித்து நம்புவது என்பது அடிப்படை அம்சங்கள்ல ஒன்று.
அவர்களை மறுப்பது என்பது அல்லாவை மறுப்பதான சொல். அதுக்கு சில குர்ஆன் வசனங்கள் நம்ம ஆதாரம் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போலதான் வேதங்களை நம்புவதும் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அம்சங்கள்ல ஒன்று. அதை மறுப்பது, அது வேதங்களை நிராகரிக்கிறது, மறுக்கிறது, அது அது அவர் காஃபிராகி விடுவார் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ வேதங்களை நம்புதல் என்பது ஈமானுடைய அம்சங்கள்ல முக்கியமான அம்சங்கள் 3 அம்சமாக இருக்கிறது. வேதங்களை பற்றி அல்லாஹ் தஆலா வேதங்களை குறித்து வசனங்கள் குர்ஆன்ல நிறைய இடங்கள் அந்த வசனங்களை பயன்படுத்தக்கூடிய அம்சம் நாம் பார்க்கிறோம். முதலாவது வேதங்கள் என்றால் என்ன? வேதங்கள் என்றால் என்ன? அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது? என்னென்ன வேதங்கள் இந்த பூமியில அருளப்பட்டிருக்கிறது? அதே நேரத்துல யார் யாருக்கு என்னென்ன வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம என்ன செய்றோம்? இந்த பாடத்துல நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவது அம்சம் என்ன? முதலாவது பாருங்களேன். முதலாவது வேதங்கள். வேதம் என்றால் என்ன? வேதத்தை குறித்தான அந்த வரைவிலக்கணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, வேதங்கள் என்பதற்கு அரபில அல் குத்துப்ன்னு சொல்லுவாங்க. வேதங்கள் என்பதற்கு அரபில அல் குத்துப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒருமை சொல் வேதம், கிதாப் அப்படிம்பாங்க. ஓகேவா? இப்ப வேதங்கள் என்பது வேதங்கள் என்பதற்கு அரபில் அல் குத்தூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒருமை சொல் அல் கிதாப், வேதம் அப்படிம்பாங்க. சில இடங்கள்ல சுஹுஃப் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும். கிதாப் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சுஹுஃப் என்று என்ன செய்யப்பட்டிருக்கும்? பயன்படுத்தப்பட்டிருக்கும். வேதம் என்பதற்கான அர்த்தங்கள், வேதம் என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன என்று பார்க்கிறது, மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக மனிதர்களிலிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்கள் மூலம் அல்லாஹ் அருளிய செய்திகளே வேதங்கள் என்று சொல்லப்படும். மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக மனிதர்களிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்கள் மூலம் அல்லாஹ் அருளிய செய்திகளே வேதங்கள் என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். சுருக்கமா சொல்வதாக இருந்தால், மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட செய்திகள் தான் வேதம். எப்படி மலக்குமார்களை குறித்து நாம் படிக்கிற பொழுது, எப்படி அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறான், மனிதர்களுடைய விஷயத்துல எப்படி அல்லாஹ் தஆலா அக்கறை கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து பார்த்தோம். அதுல ஒண்ணுதான் மலக்குமார் நம்பிக்கை. அது அடுத்து வேதம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு நான் திரும்ப ஞாபகமூட்டுகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த பூமியில மனுஷனை படைச்சு அப்படி வெறுமனே விட்டிருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஒவ்வொருத்தரையும் படைத்ததோடு மட்டுமல்லாம, அவர்கள் நேரான வழியில செல்ல வேண்டும். எந்த நேரத்திலும் மனுஷன் நினைச்சு வழி தவறி சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு பாதுகாப்பாக, தடுப்பாக சில அம்சங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுல ஒண்ணு மலக்குமார்கள். அடுத்து என்ன? வேதம். உண்மையில அதுதான். மனுஷன் அல்லாஹ் மனிதர்கள் மீது எந்த அளவுக்கு நேசமுடையவனாக இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்று. அல்லாஹ் கொடுத்துட்டு தான் இப்படி நீங்க நடந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லி விட்டிருக்கலாம். வேதத்தை கொடுத்து அந்த வேதத்தின் பிரகாரம் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டமாக இருக்கிறது. அப்ப மனிதர்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நேரான வழியில செல்ல வேண்டும். எந்நேரத்திலும் அவர்கள் தவறான வழிக்கோ பாவமான காரியங்களுக்கும் மனிதன் சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதான் வேதங்கள். அந்த வேதங்களை குறித்து பார்க்கிற பொழுது, குர்ஆன்ல வேதங்களை குறித்து பல இடங்கள்ல பல வசனத்தை அல்லாஹ் என்ன செய்றான்? பயன்படுத்துகிறான். வேதங்களை குறித்து வரக்கூடிய வசனங்களை முதல்ல பாருங்களேன். அல்லாஹ் தஆலா வேதங்களை குறித்து எப்படி குர்ஆன்ல பயன்படுத்துகிறான்? குர்ஆனுடைய சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துடைய 136வது வசனம். 4வது அத்தியாயத்துடைய 136வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதீ அன்ஸல மினல் கப்ல். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும், தனது தூதர் மீது அவன் அருளிய வேதத்தையும், இதற்கு முன் அவன் அருளிய வேதத்தை நம்புங்கள். அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த வசனத்தை சொல்லும் பொழுது, தன் தூதரின் மீது அவன் அருளிய வேதத்தையும், இதற்கு முன்னால் அவன் அருளிய வேதத்தை நீங்க நம்புங்க. அப்போ தூதர்கள் மீது அல்லாஹ் தஆலா வேதத்தை இறக்கி இருக்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னாடி பல வேதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இறக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்புங்கள் அப்படிங்கிற வசனத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் சில வசனத்தை பாருங்களேன். குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 136வது வசனம். சூரா அல் பக்ராவுடைய 136வது வசனம். 2 வசனத்துக்கு பாருங்க. மேல சொன்னது 4வது அத்தியாயத்தினுடைய 136வது வசனம். இது 2வது அத்தியாயத்தினுடைய 136வது வசனம். கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா வமா உன்சில இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத்தி வமா ஊதி மூசா வ ஈசா வமா ஊதி நபியூன மின் ரப்பிஹிம் லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹ்வையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவனது வழித்தோன்றல்களுக்கு அருளப்பட்டதையும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும், ஏனைய நபிமார்களுக்கு தமது இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டதை நம்பினோம். அவர்களுக்கிடையே லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின்ஹும், அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் எந்த ஒரு பாகுபாடு செய்ய மாட்டோம், காட்ட மாட்டோம். அவனுக்கே வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அவனுக்கே நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று கூறுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்தையும் பார்க்கும் பொழுது, ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி வந்த நபிமார்களுக்கும் வேதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இங்கே இந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னும் சில வசனத்தை பாருங்களேன். 42வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம். குல் ஆமன்து பிமா அன்ஸல அல்லாஹு மின் கிதாப். முஹம்மதே, அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்பினேன் என்று கூறுவீராக. நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்பிக்கை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அப்போ எல்லா காலகட்டத்திற்கும் இதற்கு முன்னாடி அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதரிடத்தும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வேதங்களை நினைச்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அந்த வழியில் மக்கள் நடக்க வேண்டும், அதே வழியில செல்ல வேண்டும், வழி தவறி விட கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் வேதங்கள் எல்லாம் நினைச்சிருக்கிறான், அருள் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை முதல் நினைச்சின ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதான் முதன்மையான அம்சம். ஓகேவா? இதான் வேதங்களை குறித்து படிக்கிற பொழுது இதான் முதன்மையான முக்கியமான அம்சம். இரண்டாவது என்ன, எல்லா காலகட்டத்திற்கும் எல்லா நபிமார்களுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது குரான்ல சில இடங்கள் எல்லாம் கிதாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்திருப்பான், குத்துப்புங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருப்பான், சுகுப்புங்கிற வார்த்தை நினைச்சிருப்பான், பயன்படுத்திருப்பான். எங்கெல்லாம் கிதாப் என்றோ சுகுப் என்றோ வார்த்தைகள் வருதோ அங்கெல்லாம் வேதம்ங்கிற சொல்லை கொடுக்கக்கூடிய, அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு இறைத்தூதருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பலன் என்னன்னா, மனிதர்கள் வழி தவறி விடக்கூடாது என்பதற்கு தான். ஓகேவா? சரி, அடுத்து என்ன அப்படி சொன்னா, இன்னொரு முக்கியமான அம்சம், வேதங்களை அல்லாஹ் அருள்வதற்கு இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படி சொன்னா, அதே குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா பக்ராவுடைய 130வது வசனம். சூரா பக்ராவுடைய 130வது வசனம். இன்னொரு காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். வேதத்தை அல்லாஹ் தஆலா ஏன் இறக்கி இருக்கிறாங்கிறதுக்கு இன்னொரு காரணம். கானன் நாஸ் உம்மத்தன் வாஹிதத்தன் ஃபபஅஸல்லாஹு நபியின முபஷ்ஷிரீன வ முன்திரீன வ அன்ஸல மஅஹுல் கிதாப பில் ஹக்கி லியஹ்கும் பைனன் நாஸ் ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி. அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொன்னா பாருங்களேன். இன்னொரு காரணம், வேதத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு இன்னொரு காரணத்தை சுட்டி காட்டுகிறான். என்னது? கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா, மனிதர்கள் ஒரே சமுதாயம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. பின்னர் ஃபபஅஸல்லாஹு நபியின, பின்னர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு எப்படி, ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி, அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதனால், அல்லது கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்கு மத்தியில் தோன்றியதனால், ஃபபஅஸல்லாஹு நபியின, அவரிடத்தில் அல்லாஹ் தஆலா தூதர்களை, நபிமார்கள் அனுப்பினான். நபிமார்கள் எதற்கு வந்தாங்க? முபஷ்ஷிரீன, அவர்களுக்கு நற்செய்தி நன்மாராயம் கூறுவதற்காகவும், முந்திரீன, அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் என்ன அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் தூதர்கள் என்ன செஞ்சான், அனுப்பி வைத்தான். அவர் அனுப்பி வைத்தது மட்டுமில்லாம வஅன்ஸல மஅஹுல் கிதாப், அவர்களோடு சேர்த்து வேதத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கி பில் ஹக், உண்மையை கொண்டு. எப்படி? உண்மையை கொண்டு அவரிடத்திலே வேதத்தை கொண்டு கொடுத்து அந்த தூதர்களை அவரிடத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அனுப்பி வைத்தான். காரணம் என்ன? லியஹ்கும் பைனன் நாஸி ஃபீமா இக்தலஃபு ஃபீஹி,
அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் அவர்கள் சரியான தீர்வை காண வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களிடத்தில் தூதர்கள் அனுப்பி வைத்தான். அந்த தூதர்களுக்கு வேதங்களை கொடுத்தான் அப்படிங்கிற வசனத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்ப என்ன ஒரு விஷயம், ஒண்ணு, மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா வேதத்தை நினைச்சிருக்கிறான், இறக்கி இருக்கிறான். இது இரண்டாவது காரணம். புரிஞ்சவங்களுக்கு? இதுதான் வேதங்களை குறித்தான முதன்மையான அம்சங்கள். அடிப்படை அம்சங்கள்ல இந்த 2 அம்சங்கள் இருக்குது. வேதத்தை அல்லாஹ் தஆலா ஏன் இறக்கி இருக்கிறான் என்பதற்கான 2 முக்கியமான அம்சங்களை நம்ம எடுத்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதோடு சேர்த்து வேதங்களை குறித்து குர்ஆன்ல எப்படி நம்ப வேண்டும் என்பதை குறித்த வசனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் வேதங்களை குறித்து விரிவான விளக்கம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புல நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஏதாவது விடுபட்டு இருக்குதா? உங்களுக்கு எதுவும் புரிஞ்சுச்சா? புரியாத அம்சங்கள் தான் இருக்குதா? கேள்விகள் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். கடைசி என்ன இது சொன்னீங்க? வசனம். கடைசி வசனம் வந்து சூரா பக்ராவுடைய 130 சூரா பக்ராவுடைய 130 வசனம். வேதத்தை அல்லாஹ் இறக்கியதற்கான காரணம், இரண்டாவது காரணம். இது இந்த வசனத்தில் செய்யப்படுது, சொல்லப்படுது. சரி. முதல்ல படிச்சோம், மனிதர்கள் நேரான வழியில செல்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்துல இருந்து நபிமார்களுக்கு வழங்கப்பட்டதான் வேதம் என்று படித்தோம். இரண்டாவது காரணம் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக வேதத்தை இறக்கி இருக்கிறான்னா, மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காண்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தூதர்களை அனுப்பியது மட்டுமல்லாம தூதர்களை கையில் அடிச்ச வேதத்தை கொடுத்து அனுப்பினான். அந்த வேதத்தை கொண்டு மனிதர்கள் என்ன செய்யணும், தீர்வு காண வேண்டும். அந்த வேதத்தின் மூலமாக தான் அச்சமுட்டி எச்சரிக்கையும் செய்தான் என்பதுடைய விளக்கம் தான் இந்த இரண்டாவது வசனம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல வந்து வேதங்களை குறித்தான ஒரு விரிவான விளக்கம், என்னென்ன வேதங்கள் இருக்கிறது, யாருக்கு என்ன வேதங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வேதங்களுடைய தன்மை என்ன, அந்த வேதத்தினுடைய நிலவரங்கள் என்ன, அதே மாதிரி குர்ஆனுடைய சிஃபத், குர்ஆனுடைய அந்த சிறப்பு என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நினைச்சு அடுத்த வகுப்புல நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வகுப்பு வந்து சரியான முறையில் வந்திருக்கிறீங்க. இன்னும் வருகை வந்து சரியாக முன்னாடி இருந்த மாதிரியான வகுப்புகள்ல மாணவிகள் கலந்து கொள்வது போல இப்பவும் வகுப்புல ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து மாணவிகள் வந்து குறைஞ்சிட்டு வர்றாங்க. நம்ம வகுப்புலையுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்வம் குறையுதா இல்ல என்ன நிலையில வகுப்புல கலந்து கொள்ளாம இருக்காங்கன்னு தெரியல. நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம படிப்பதே நம்முடைய ஈமான நம்ம சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டிதான். அதனால தயவு செய்து விடுப்பெடுக்காம கலந்து கொள்ள, எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் அல்லாவுக்காக ஒதுக்கி வைத்து விட்டு என்ன செய்யுங்க, மார்க்கத்திற்கான நேரத்தை என்ன செய்யுங்க செலவிடுங்க. கடந்த வகுப்புகள் நம்ம நினைவுபடுத்தி செய்தான் மார்க்கத்தை புறக்கணிப்பு என்பது அல்லாவை புறக்கணிக்கிறதுக்கான சமம். அதனால தெரிந்த செய்தியாக இருந்தாலும் சரி படிக்கிற பொழுது இன்னும் அது ஈமான் நினைச்சு வலுப்படுத்தும் அடிப்படையில நம்ம என்ன செய்யணும், வகுப்புகளை கலந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதை கொஞ்சம் அல்லாவுக்காக ஒதுக்கி வைத்து விட்டு நினைச்சு வகுப்புகளுக்கு கவனம் செலுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்கள் நல்லபடியாக இப்ப படியுங்க. எல்லா வகுப்புகளையும் தவறாமல் நினைச்சு கலந்து கொள்ளுங்க. வாய்ப்புகள் கிடைக்காது, எப்போ என்ன மாதிரி நிகழ்வு நம்முடைய வாழ்க்கை நடக்கும்னு நினைச்சு சொல்ல முடியாது. இருக்கிற பொழுது, ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது, அதுக்கான நேரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கிற பொழுது அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை குறித்து நாளைக்கு அல்லாஹ் நினைச்சுவான், நம்மிடத்துல கேள்விகள் நினைச்சுவான் கேட்பான். இந்த அச்ச உணர்வோடு அந்த பயத்தோடு எப்போதும் அந்த வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். இன்றைய வகுப்புல கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும். நேரங்கள் வேலைகள் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் அல்லாவுக்காக ஒதுக்கி விட்டு நீங்க நினைச்சிருக்கீங்க, அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஒரு உயர்வான உன்னதமான நோக்கத்தோடு நினைச்சிருக்க நீங்க வந்திருக்கிறீங்க. அதுல இதற்கான கூலி வந்தல்ல இன்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு ரெட்டிப்பா கிடைச்சிட்டும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய வகுப்புகளும் இது நினைச்சு நீங்க முன்கூட்டி என்ன செஞ்சுக்கோங்க, கலந்து கொள்ளுங்க. ஆமீன், அல்லாஹ் ஆமீன், நம்முடைய ஆமீன் யா அனைத்தினுடைய ரப்பல் ஆலமீன். செயல்பாடுகளுக்கான கூலி வந்து இன்மையிலும் மறுமையிலும் அதற்காக நிறைந்த கூலி நமக்கு அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இன்றைக்கு இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கிறோம். சுப்ஹானக ஆமீன். அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ